ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பிறந்து 8 நாளே ஆன பச்சிளம் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் குழந்தையின் தந்தை மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருளரசன் இணைப்பில் இருக்கிறார். அருள், வணக்கம். குழந்தை உயிரிழந்தது எப்போ தெரிய வந்துச்சு? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கணிப்பு. வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பிறந்து 8 நாளான பச்சிளம் குழந்தை தற்போது இன்று காலை மர்மமாக உயிரிழந்ததால் இதை பொருட்படுத்தாமல் உரிய காரணம் மருத்துவமனை தெரிவிக்கவில்லை என தெரிவித்து தந்தை மருத்துவமனை முன்பாக பெட்ரோலை தலையில் ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் அஜித்குமார். இவர் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு விசாரம் பகுதியை சேர்ந்த காவிரி என்ற பெண்ணுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு தற்போது 1 வயதில் மகன் உள்ள நிலையில் காவிரி மீண்டும் 8 மாத கருவுற்று கர்ப்பமாக இருந்த நிலையில் 2வது பிரசவத்திற்காக உடல் பரிசோதனை செய்வதற்காக கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது மருத்துவர்கள் பிரசவம் செய்ய வேண்டும் என கோரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் அன்று பிரசவம் நடைபெற்று குழந்தை அன்றே பிறந்து தற்போது 1 வார காலம் ஆகி நேற்று இரவு 8ஆம் நாளான நேற்று இரவு காவிரி தனது குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு தூங்கியுள்ளார். பின்னர் மறுநாள் காலை குழந்தை எந்த ஒரு அசைவு இல்லாமல் அடுத்திருந்து உயிரிழந்ததை கண்டு அவருடைய தந்தை மற்றும் தாய் அதிர்ச்சி அடைந்து சம்பந்தமாக மருத்துவரிடம் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.